வெல்கம் டு இன்பா அகாடமி. நம்ம ஆல்ரெடி மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷனில் ரேஞ்ச் அப்படிங்கக்கூடிய டாபிக் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போது குவார்டைல் டீவியேஷன்லேருந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபார்முலா பாருங்கள். இன்டர் குவார்டைல் ரேஞ்ச் அப்படின்னா Q3 மைனஸ் Q1. தென் செமி இன்டர் குவார்டைல் ரேஞ்ச் ஆர் குவார்டைல் டீவியேஷனோட ஃபார்முலா செமி அப்படின்னாலே பாதி பை 2 வந்துடும். ஸோ அப்போ Q3 மைனஸ் Q1 பை 2 அப்படிங்கிறது தான் quartile deviation ஓட formula. இனி quartile deviation is better than range and it makes use of 50% of the data. Next பாருங்க, mean deviation or average deviation, that is mean of the deviation அப்படின்னா நம்மளோட டேட்டாஸ் இருக்குல்ல xi values, அந்த xi values ஓட deviation taken from where மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சியிலிருந்து. மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சியோட இன்னொரு பேர் தான் வந்து என்னது ஆவரேஜஸ். அதனால் டீவியேஷன் வந்து xi மைனஸ் ஏ. அது மட்டும் இல்லை, இங்கே டீவியேஷனுங்கிறது வந்து அப்சல்யூட் டீவியேஷன். அதனால் மாடுலஸ் ஆஃப் xi மைனஸ் ஏ இதோட அரித்மெட்டிக் மீன். அரித்மெட்டிக் மீன் அப்படின்னு வரும்போது ஃப்ரீக்வன்சி கொடுத்துருந்து அப்படின்னு சொன்னால் ஃபார்முலா என்ன? சிக்மா எஃப்ஐ எக்ஸ்ஐ பை கேபிட்டல் என். இங்கே எக்ஸ்ஐக்கு பதிலாக தான் மாடுலஸ் ஆஃப் xi மைனஸ் ஏ divided by capital N. இதுதான் வந்து mean deviation ஓட formula. So இப்போ mean deviation about A means இங்கே வந்து என்னன்னா averages. Averages அப்படின்னா என்ன? Measures of central tendency. So equal to sigma fi into modulus of xi minus A divided by N. இனி இதில் வந்து A அப்படிங்கிறது வந்து என்னது? மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி அப்படிதானா? ஸோ இப்போ மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி அப்படின்னு வரும்போது ஏயோட வேல்யூ வந்து நமக்கு மீனாக இருக்கலாம் அல்லது மீடியனாக இருக்கலாம். இந்த ரெண்டுக்குமே ஃபார்முலா வந்து எழுதணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு மீன் டீவியேஷன் அபவுட் மீன் அப்படின்னா சிக்மா எஃப்ஐ இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்ஐ மைனஸ் இந்த ஏயோட பிளேஸில் வந்து நம்ம என்ன போடணும்? எக்ஸ் பார் அப்படின்னு போடணும் டிவைடட் பை என். தென் மீன் டீவியேஷன் அபவுட் மீடியனாக இருந்தது அப்படின்னு சொன்னால் ஏன்னா நமக்கு ஏ அப்படிங்கிறது மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி. ஸோ இப்போ மீனாக இருக்கலாம் இல்லைனா மீடியனாக கூட இருக்கலாம். அதனால் மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி ஏக்கு பதிலாக இப்போ நம்ம மீடியன் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் மீன் டீவியேஷன் அபவுட் மீடியன் இஸ் ஈக்குவல் டு சிக்மா எஃப்ஐ இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்ஐ மைனஸ் ஏக்கு பதிலாக நம்ம என்ன போடணும்? மீடியன் போடணும் டிவைடட் பை என். இங்கே மோடு வச்சு நம்ம என்ன செய்கிறதில்ல, ஃபார்முலா எழுதுறது இல்லை. ஆனால் மோடும் ஒரு மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சியில் உள்ள வேல்யூ தான். நெக்ஸ்ட் பாருங்கள், மீன் ஸ்கொயர் டீவியேஷன். நாம் ஆல்ரெடி மீன் டீவியேஷன் பார்த்துருப்போம். அதில் வந்து டீவியேஷன் வந்து எப்படி எடுத்துருப்போம்னா அப்சல்யூட் டீவியேஷனாக எடுத்திருப்போம். அதாவது மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்ஐ மைனஸ் ஏ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்போம். இங்கே நமக்கு டீவியேஷன் வந்து ஸ்கொயர் டீவியேஷன். ஸோ அதனால் என்ன செய்யணும்? இந்த மாடுலஸ்க்கு பதிலாக என்ன போட்டால் போதும்? நம்ம வந்து ஸ்கொயர் போடுறோம். ஸோ அப்போ ஸ்கொயர் எடுக்கிறோம் அப்படிங்கும்போது அந்த இடத்துல வந்து நமக்கு என்ன தேவைப்படாது? மாடுலஸ் வந்து தேவைப்படாது. ஏன்னா மாடுலஸ் அப்படின்னாலும் பாசிட்டிவ் வேல்யூ தான். ஸ்கொயர் எடுக்கும்போது கண்டிப்பாக அந்த வேல்யூ வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும். அதனால் அந்த இடத்துல வந்து என்ன செய்ய வேண்டாம்? நம்ம மாடுலஸ் போட வேண்டாம். ஸோ அப்போ அந்த ஃபார்முலா வந்து எப்படி வரும்? எஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சிக்மா எஃப்ஐ இன்டு மீன் டீவியேஷனில் நம்ம இதில் என்ன போட்டிருப்போம்? மாடுலஸ் போட்டிருப்போம். இங்கே ஸ்கொயர் டீவியேஷன்னால ஸ்கொயர் போடுறதுனால என்ன செய்ய வேண்டாம்? நம்ம அந்த மாடுலஸை வந்து போட வேண்டாம். இப்போ எக்ஸ்ஐ மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை என். இதுதான் வந்து மீன் ஸ்கொயர் டீவியேஷனோட ஃபார்முலா. தென் ரூட் மீன் ஸ்கொயர் டீவியேஷன். ரூட் மீன் ஸ்கொயர் டீவியேஷன் அப்படின்னா இந்த மீன் ஸ்கொயர் டீவியேஷன் இருக்குல்ல, அதுக்கு வந்து ரூட் எடுத்தால் போதும். அப்போ ரூட் அப்படிங்கிறது போடுறதுக்கு பதிலாக நம்ம த ஹோல் பவர் 1/2 அப்படின்னு சொல்லி என்ன செய்துக்கலாம்? எழுதிக்கலாம். இனி நம்ம வந்து மீன் டீவியேஷன் பார்த்தோம். இதுக்கு முன்னால் குவார்டைல் டீவியேஷன் பார்த்தோம் இல்லையா? எது பெட்டர் அப்படின்னு பார்த்தா மீன் டீவியேஷன் இஸ் பெட்டர் தேன் ரேஞ்ச் அண்ட் குவார்டைல் டீவியேஷன். இதுக்கு முன்னால் பார்த்த ரேஞ்ச் குவார்டைல் டீவியேஷன் ரெண்டே விட இதுதான் பெட்டராக இருக்கும். மீன் டீவியேஷன் தான் பெட்டராக இருக்கும். இது வந்து இக்னோர்ஸ் த சைன்ஸ் ஆஃப் எக்ஸ்ஐ மைனஸ் ஏ. ஏன்னா நமக்கு வந்து மீன் டீவியேஷன் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்ஐ மைனஸ் ஏன்னு வந்துடும். ஸோ அப்போ இதில் வந்து என்ன செய்யாது? நெகட்டிவ் வேல்யூஸ் வந்து வராது. அதுதான் இக்னோர்ஸ் த சைன்ஸ் ஆஃப் எக்ஸ்ஐ மைனஸ் ஏ. நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படின்னு வரும்போது ஒரு ஸ்டாண்டர்ட் வேல்யூலேருந்து எடுக்கக்கூடிய டீவியேஷன். இங்கே நமக்கு ஸ்டாண்டர்ட் வேல்யூ அப்படிங்கிறது வந்து என்னென்னா எக்ஸ் பார். ஆல்ரெடி ரூட் மீன் ஸ்கொயர் டீவியேஷனுக்கு ஃபார்முலா பார்த்துருப்போம். அந்த ஃபார்முலாவில் அந்த டீவியேஷன் டேக்கன் ஃப்ரம் த மீன் எக்ஸ் பார், அதுதான் ஸ்டாண்டர்ட் வேல்யூ. அப்படி இருந்ததுன்னா அதுதான் வந்து என்னது? ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். அப்போ ஸ்டாண்டர்ட் டீவியேஷனோட ஃபார்முலா பாருங்கள். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சிக்மா இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்மா. அந்த டீவியேஷன் வந்து எதுலேருந்து எடுத்துருக்குறோம்? ஸ்டாண்டர்ட் வேல்யூ எக்ஸ் பார்லேருந்து. ஸோ அப்போ சிக்மா எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை என். இதுக்கு இன்னொரு ஃபார்முலா கூட இருக்குது. சிக்மா xi the whole square
by n minus sigma xi by n the whole squareக்கு square root எடுக்கணும். Then next formula வந்து என்ன அப்படின்னு சொன்னால் assumed mean method. ஒருவேளை நம்மளோட x bar அப்படிங்கிறது வந்து fraction வேல்யூவாக இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த assumed mean மெத்தடில் உள்ள இந்த ஃபார்முலாவை என்ன செய்துக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம். x barக்கு பதிலாக ஒரு assumed mean a எடுக்கிறோம். அப்படின்னா ஃபார்முலா என்னென்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்மா டிஐ ஸ்கொயர் பை என் மைனஸ் சிக்மா டிஐ பை என் த ஹோல் ஸ்கொயர் வேறு டிஐங்கிறது வந்து என்னது xi மைனஸ் ஏ. குரூப்டு டேட்டாவாக இருந்ததுன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட ஃபார்முலா என்னென்னு பார்த்துடலாம். குரூப்டு டேட்டா அப்படின்னு வரும்போது நமக்கு வந்து ரெண்டு டைப்பில் இருக்கும். ஒன்று டிஸ்க்ரீட் ஃப்ரீக்வன்சி டைப்பு, இன்னொன்று கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி டைப்பு. டிஸ்க்ரீட் ஃப்ரீக்வன்சி டைப்பாக இருந்தால் ஃபார்முலா பாருங்கள். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் sigma fi into xi minus x bar the whole square by n or n minus 1. இன்னொரு ஃபார்முலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்மா fi into xi square by n minus sigma fi into xi by n the whole square. Then assumed mean மெத்தடில் ஃபார்முலா யூஸ் பண்ணுறதா இருந்தால் அந்த xiக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணணும், நம்ம di அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். இப்போ ஃபார்முலா பாருங்கள். சிக்மா இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்மா fi into di square divided by n minus sigma fi into di by n the whole square அப்படின்னு வரும். வேர் இதில் di அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா xi minus a. கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி டைப்பாக இருந்ததுன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட ஃபார்முலா என்னென்னு பாருங்கள். சிக்மா இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்மா fd ஸ்கொயர், அதாவது fi di ஸ்கொயர் தான் நம்ம fd ஸ்கொயர்னு எழுதுகிறோம், டிவைடட் பை n மைனஸ் சிக்மா fd by n the whole square into c. where இந்த d is equal to என்ன அப்படின்னா x minus a divided by c. இங்கே மல்டிப்ளை பண்ண cக்கு பதிலாக நம்ம இங்கே என்ன செய்திருக்கணும், ஒரு cயை வந்து டிவைட் பண்ணியிருக்கணும். இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படிங்கக்கூடிய கான்செப்ட் வந்து சொன்னது யார் அப்படின்னா கார்ல் பியர்சன் அப்படிங்கக்கூடிய மேத்தமெட்டிஷியன் தான். இனி அடுத்தது வந்து இந்த மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன் அப்படிங்கிறதுல நம்ம ரேஞ்ச், மீன் டிவியேஷன், குவார்டைல் டிவியேஷன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இதெல்லாம் படித்தோம் அப்படிதானா. இதில் வந்து பெஸ்ட் வேல்யூ எது அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தான். இனி அடுத்த வேரியன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். வேரியன்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பார்த்தோம் இல்லையா, அதோட ஸ்கொயர் வேல்யூ தான் வேரியன்ஸ். நமக்கு வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படிங்கும்போது ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா சிக்மா xi மைனஸ் எக்ஸ் பார் the whole square divided by n. இதுக்கு வந்து என்னென்னா ஸ்கொயர் ரூட். இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட ஃபார்முலா. இப்போ இதுக்கு ஸ்கொயர் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ரூட்டும் இந்த ஸ்கொயரும் வந்து என்ன ஆகிரும், கேன்சல் ஆகிரும். கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு ஃபார்முலா வந்து எப்படி கிடச்சிரும், சிக்மா xi மைனஸ் எக்ஸ் பார் the whole square divided by n அப்படின்னு வந்துடும். இதுதான் வந்து வேரியன்ஸோட ஃபார்முலா. அப்போ என்னது அரித்மெட்டிக் மீன். அரித்மெட்டிக் மீன் என்னது சிக்மா xi divided by n. சரி, அதான் அரித்மெட்டிக் மீன் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் எடுக்கிறோம். சரியா, வேல்யூஸ்க்கு வெறும் அரித்மெட்டிக் மீன் இல்லை, அரித்மெட்டிக் மீன் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த டீவியேஷன் ஃப்ரம் எங்கே, மீன்லேருந்து. சரியா, நார்மல் ஆவரேஜ்னால் இப்படி வரும் அரித்மெட்டிக் மீன் சிக்மா xi டிவைடட் பை n வரும். இங்கே நமக்கு அரித்மெட்டிக் மீன் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த டீவியேஷன் அந்த டிஃப்ரென்ஸ் எடுக்கிறது. டீவியேஷன் ஃப்ரம் எங்கேருந்து எடுக்கிறோம், மீன்லேருந்து எடுக்கிறோம். இதுதான் வந்து என்னது வேரியன்ஸ் அப்படிங்கிறது. இனி வேரியன்ஸ்லேருந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேணும்னு வச்சுக்கோங்களேன். என்ன செய்வீங்க, வேரியன்ஸோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம், சிக்மா xi மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை n. ஸோ அப்போ இதில் நமக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேணுன்னா எக்ஸ்ட்ராவாக என்ன மட்டும் தேவைப்படுது, ஸ்கொயர் ரூட் தேவைப்படுது. ஸோ அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் த வேரியன்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து என்னது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸ்கொயர் ரூட் ஆஃப் த வேரியன்ஸ் இஸ் நோன் அஸ் என்னது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ இப்போ வேரியன்ஸ் சிக்மா ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃப்ரீக்வன்சி கொடுத்துருந்தா ஃபார்முலா வந்து என்னது சிக்மா fi இன்டு xi மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை n. வேரியன்ஸ் இஸ் தி ஸ்கொயர் ஆஃப் த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். நமக்கு தெரிஞ்சதான். இனி வேரியன்ஸுக்கு இன்னொரு ஃபார்முலா என்னென்னா வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். இதில் இ ஆஃப் எக்ஸ் அப்படின்னா என்ன, இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இ ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன, எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது ஆவரேஜ் ஆஃப் எக்ஸ். ஆவரேஜ் ஆஃப் எக்ஸோட ஃபார்முலா என்னது, சிக்மா xi டிவைடட் பை n. எல்லா வேல்யூஸையும் ஆட் பண்ணிவிட்டு டோட்டல் கவுண்ட் எவ்வளவோ அதால் டிவைட் பண்ணணும். Then e of x square அப்படின்னா expectation of x square. Expectation of x square means average of x square. Average of x square என்ன செய்யணும், எல்லா x square வேல்யூஸையும் ஆட் பண்ணி எவ்வளோ வேல்யூஸ் இருக்கும் அதால் டிவைட் பண்ணணும். ஸோ அப்போ சிக்மா xi square divided by n. சப்போஸ்
ஃப்ரீக்வன்சி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த எக்ஸை பக்கத்தில் கூட என்ன செய்யணும், ஒரு ஃப்ரீக்வன்சி மட்டும் சேர்த்துக்கணும். ஸோ அப்போ இ ஆஃப் எக்ஸோட ஃபார்முலா என்ன வரும், சிக்மா எஃப்ஐ இன்ட்டு எக்ஸ்ஐ டிவைடட் பை என். இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னா என்ன வரும், சிக்மா எஃப்ஐ இன்ட்டு எக்ஸ்ஐ ஸ்கொயர் டிவைடட் பை என். அந்த எக்ஸ் வேல்யூ பக்கத்தில் என்ன செய்யணும், ஒரு ஃப்ரீக்வன்சி மட்டும் ஆட் பண்ணணும். இனி நம்ம மீன்லையும் கம்பைன்டு மீன் படித்தோம், அதே மாதிரி வேரியன்ஸ்லையும் என்ன இருக்குது, கம்பைன்டு வேரியன்ஸ் எல்லாம் இருக்குது. ஃபார்முலா பாருங்கள், வேரியன்ஸ் ஆஃப் எ கம்பைன்டு செட் சிக்மா ஸ்கொயர் ஈக்குவல் டு n1 sigma 1 square plus d1 square plus n2 into sigma 2 square plus d2 square divided by n1 plus n2. இதில் வரக்கூடிய d1 அப்படிங்கிறது வந்து என்னது அப்படின்னா x1 bar minus x bar, d2ங்கிறது x2 bar minus x bar, then x barங்கிறது combined mean. combined meanோட ஃபார்முலா நமக்கு தெரியும்ல, என்ன ஃபார்முலா, n1 x1 bar plus n2 x2 bar divided by n1 plus n2. இதே ஃபார்முலாவை இன்னொரு மெத்தடில் கூட சிம்பிளிஃபை பண்ணும்போது கிடைக்கும். இது ஆல்ரெடி ஒரு டிஆர்பி கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. சிக்மா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு n1 சிக்மா 1 ஸ்கொயர் ப்ளஸ் n2 சிக்மா 2 ஸ்கொயர் ப்ளஸ் n1 n2 by n1 plus n2 into x1 bar minus x2 bar the whole square divided by n1 plus n2. இந்த ஃபார்முலாவோட இன்னொரு ஃபார்மேட் தான், சிம்பிளிஃபை பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் கிடைக்கும். இது வந்து கம்பைன்ட் வேரியன்ஸ்க்கான ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு இந்த மெசர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன் அப்படிங்கிறதுல கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு ஒரு ஃபார்முலா கூட இருக்குது. இந்த மெசர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன்னா என்னென்னு பார்த்தோம், ரேஞ்ச், குவார்டைல் டிவியேஷன், மீன் டிவியேஷன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். தீஸ் வேல்யூஸ் ஹவ் கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸ். ஸோ அப்போ அதோட ஃபார்முலா என்னென்னு பாருங்கள். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச், நமக்கு ரேஞ்ச் அப்படின்னா என்னென்னு தெரியும், எல் மைனஸ் எஸ்ன்னு தெரியும். ஸோ அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் அப்படின்னு கேட்டாங்கன்னா எல் மைனஸ் எஸ் பை எல் ப்ளஸ் எஸ். நெக்ஸ்ட்டு குவார்டைல் டிவியேஷன். குவார்டைல் டிவியேஷன் அதோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் Q3 minus Q1. இது வந்து இன்டர் குவார்டைல் ரேஞ்சோட ஃபார்முலா. அதை எழுதிட்டு டிவைடட் பை என்ன போடணும், Q3 plus Q1 போடணும். இதுதான் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் குவார்டைல் டிவியேஷன். இனி அடுத்து வந்து என்ன பார்த்தோம், மீன் டிவியேஷன். மீன் டிவியேஷனோட கோஎஃபிஷியன்ட் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் மீன் டிவியேஷன்னா மீன் டிவியேஷன் அப்படியே போட்டுட்டு டிவைடட் பை மீன் டிவியேஷன் அப்படிங்கும்போது நமக்கு வந்து அபவுட், அதாவது மெசர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சிலேருந்து தான் டிவியேஷன் எடுத்திருப்போம். மெசர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சின்னு வரும்போது நமக்கு ரெண்டு ஃபார்முலா வரும், ஒன்று மீனுக்கு, இன்னொன்று வந்து எதுக்கு, மீடியனுக்கு. ஸோ அப்போ இங்கேயுமே ரெண்டு ஃபார்முலா வரும், அதாவது மீன் டிவியேஷன் டிவைடட் பை ஆவரேஜ் ஃப்ரம் விச் இட் இஸ் கேல்குலேட்டட். எதில் இருந்து, அபவுட் மீன் கேல்குலேட் பண்ணால் மீன் எக்ஸ் பார் போடணும், அபவுட் மீடியன் கேல்குலேட் பண்ணியிருந்தால் என்ன பண்ணியிருக்கணும், இதில் டினாமினேட்டரில் மீடியன் அப்படிங்கிறத போட்டிருக்கணும். சரியா? ஸோ அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மீன் டிவியேஷன் அபவுட் மீன் அப்படின்னு வரும்போது மீன் டிவியேஷன் பை எக்ஸ் பார், அபவுட் மீடியன் வரும்போது மீன் டிவியேஷன் பை மீடியன். நெக்ஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் டிவைடட் பை நம்ம டிவியேஷன் வந்து எதுலேருந்து தான் எடுத்திருப்போம், நமக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் போது ஸ்டாண்டர்ட் வேல்யூ ஆவரேஜ் எக்ஸ் பார்லேருந்து தான் எடுத்திருப்போம். அதனால் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் டிவைடட் பை மீன். சிம்பிள் எழுதுறதா இருந்தால் எப்படி எழுதணும், ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட சிம்பிள் வந்து சிக்மா, மீனோட சிம்பிள் வந்து எக்ஸ் பார். ஸோ சிக்மா பை எக்ஸ் பார் தட் இஸ் ஈக்குவல் டு எஸ்டி பை எக்ஸ் பார்னு கூட போட்டுக்கலாம். ஏன்னா அடுத்தது வேரியன்ஸ். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் வந்து என்ன அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பை மீன் இன்ட்டு ஒரு 100. அந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட கோஎஃபிஷியன்ட் இருக்கு இல்லையா, அது கூட எக்ஸ்ட்ராவாக நம்ம என்ன செய்யணும், ஒரு 100 மட்டும் சேர்க்கணும். ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட கோஎஃபிஷியன்ட் கூட எக்ஸ்ட்ராவாக ஒரு 100 மட்டும் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுதான் வந்து என்னது, வேரியன்ஸோட கோஎஃபிஷியன்ட் வேல்யூ. இதே மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் ரிலேட்டடாக நம்மளோட சேனலில் தொடர்ந்து போடக்கூடிய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.